வணக்கம், என் பேர் ஸ்னேகா மோகன்தாஸ். போன வாரம் எனக்கும் ஆட்டோ டிரைவர் பிரசாத் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையும் நடந்தது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது சம்பந்தமாக வீரலட்சுமிங்கிறவங்க என் மேலே ஒரு பொய் புகார் மற்றும் ஒரு அவப்பேர் ஏற்படுத்தியிருக்காங்க. நான் இந்த மாநிலத்தை சேர்ந்த பெண் இல்லை, வடநாட்டிலேருந்து வந்திருக்கேன், ஒரு துணை நடிகைன்னு அவங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் 15 வருஷமாக ஃபுட் பேங்க் இந்தியான்னு ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ஜிஓ மூலியமாக யாருக்கும் ₹1 கூட வாங்காமல் சாலையோரம் இருக்கிற மக்களுக்கு உணவளிச்சிட்டும் ரெக்கவரி பண்ணிட்டோம். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த பிரச்சாரத்துலேயும் ஈடுபட்டுட்டு வந்தேன். அதை பாராட்டி பிரதமர் அவர்கள் 2020 7 சாதனை பெண்களில் என்ன ஒரு பெண்ணாக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை ஒரு புரிதலோ இல்லை ஒரு நாலேஜோ இல்லாமல் தேவையில்லாமல் ஒருத்தங்க பேர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களோட ஃபேமுக்காக மட்டுமே என் மேலே ஒரு பொய் புகாரும் பிரச்சாரத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. அது சம்மந்தமாக இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வீரலட்சுமிக்கும் என்ன இதுன்னு கேட்டிங்க. கண்டிப்பாக அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அவங்க என்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அவங்க யாரும் நான் போய் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிற நபர் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு விளம்பரத்துக்காக இதை நான் ஒரு ட்ராமா பண்ணி நான் ஒரு துணை நடிகை, அவங்களோட மார்க்கெட் போயிடுச்சு. எந்த படத்தில் அவங்க என்னை நடிக்க வச்சாங்க இல்லை ஏதாவது டேரக்டர் கிட்ட பேசி என்னை நடிக்க வச்சாங்களான்னு தெரியல. ஸோ மார்க்கெட் போனதுனால நான் இந்த இதுவெல்லாம் பண்ணி ஃபேம்காக பண்ணுறேன்றாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் இதை கரெக்டான ஒரு ஃபேம் எங்கே அந்த ஸ்பாட்லைட் கிடைக்குமோ அவங்களோட நல்ல பேர் வாங்குறதுக்காக பேசியிருக்காங்க. முன்ன பின்ன அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. தமிழ் முன்னேற்ற அதான் சொல்றாங்களா, அப்ப அவங்க பேசுறதே கம்ப்ளீட்டா ஒரு கான்ட்ரடிக்டா இருக்கு. நான் 5 ஜென்ரேஷனா இங்க சென்னையில இருக்கேன், ஓகேங்களா. நான் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன். ஒருத்தங்க மேல புகார் கொடுக்க வராங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் கூட இல்லாம என்ன தைரியத்துல அவங்க பிரஸ்ல பேசுறாங்க. எப்படி அதாவது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. அப்போ ஒரு பாமர மக்கள் பார்க்கும்போது என் மேல அப்ப என்ன மாதிரி ஒரு பார்வை வரும். ஒரு 15 வருஷமா நான் ஒரு சமூக செயலில் ஈடுபட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு பார்க்குறவங்களுக்கு என் மேலே என்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன்ஸை எல்லார் பற்றியும் தப்பாக பேசியிருக்காங்க. நார்த் இந்தியன்ஸை பற்றி எல்லார் பற்றியும் தப்பா. ஏன்னா என் கூட இருந்தவங்க ஒரு நார்த் இந்தியன். ஸோ அவங்கள இங்கே வர எல்லா நார்த் இந்தியன்ஸை குழந்தை கடத்தலில் ஈடுபடுறாங்க, என்னென்னவோ வாய்க்கு வந்துட்டுலாம் பேசியிருக்காங்க. நம்ம அப்படியா இங்க இருக்கிறோம் எல்லாருமே. இல்ல ஸ்னேகா மோகன்தாஸா அது யாருன்னு தெரியல. அது ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கு, ஏதோ நோக்கத்தோட அவங்களோட நோக்கம் என்னன்னு இப்போ இங்க அம்பலமாயிருச்சு. ஒரு அடிப்படை ஒரு நாலேஜ் இல்லாம எப்படி அவங்க ஒரு கட்சி வச்சு செயல்படுறாங்கன்னு தெரியல எனக்கு.